ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 இது பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தொடக்க கல்வியில் ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு, அதாவது இடைநிலை ஆசிரியர்களை நம்ம நியமனம் செய்கிறதுக்கும், உயர்கல்வித்துறையில் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 சரி தாள் 2 சரி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி அதாவது முதுகலை ஆசிரியர்களை தேர்வு செய்கிறதுக்கு டிஆர்பி போர்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக பிஜி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் மெரிட் பேசிஸில் அவங்க இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இப்போ நியூவாக வர ஆரம்பிக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் NCTE பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ரூலை வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேசிய ஆசிரியர் கல்வி வாரியங்கிறது நியூ எஜுகேஷனல் பாலிசியை பேஸ் பண்ணி NEPயை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வருடத்துக்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலாம் இது வரைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. ஸோ இந்த NCTE இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி டீச்சர் வரைக்கும் அப் டு 12th வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயமாக்கணும். அதாவது இனிமேல் பிஜி எக்ஸாம் நீங்கள் எழுதணுன்னா கூட, பிஜிடிஆர்பி நீங்கள் எழுதணுன்னா கூட கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூலை இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய பரிந்துரையை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும். ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி அவங்க இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நமக்கு இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 years ஆகும். கட்டாயமாக இந்த வருடம் அதாவது ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பி நமக்கு பார்த்திங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். மே மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஆகஸ்ட்டில் எக்ஸாமை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கான டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில். ஸோ அதுபடி கட்டாயமாக இந்த வருஷம் நடக்க போகுது. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 1 வருஷமோ அல்லது அடுத்த வருஷமோ கட்டாயமாக 2 வருடமோ அல்லது 3 வருடமோ கூட ஆகலாம். ஆனால் அதுக்கிடையில் கட்டாயமாக இந்த ரூலை வந்து கட்டாயமாக அவங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 2லேருந்து அல்லது 3 வருஷத்துக்குள்ளே அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய எல்லா டீச்சர்ஸுக்கும் கட்டாயமாக ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிறதான் இதோட ரூல். ஸோ இந்த NCTE தான் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்கிறதுக்கு பிஎட் முடித்தவங்க அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 அவங்க தான் இந்த ரூலை கொண்டு வராங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதியில் பிஎடையும் சேர்க்குறாங்க. பிஎடு ப்ளஸ் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களையும் நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களாக தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரூலை கொண்டு வராங்க. அதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைகோர்ட் வந்து அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? 2023 கோர்ட் வந்து நமக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. இனிமேல் அந்த NCTE பரிந்துரை செஞ்ச மாதிரி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதியை எடுத்துக்க முடியாது. அவங்க இடைநிலை ஆசிரியர்கள்னால் கண்டிப்பாக அவங்க டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் அப்படின்னு அவங்க கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் போன வருஷம் டெட்டு வந்து அந்த முறையில் நடந்து இப்போ அதில் ஒரு குழப்படியாக இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இவங்களே தான் இதே NCTE தான் இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 12th வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுக்கும் நாங்கள் டெட் எக்ஸாமை கம்பல்சரியாக கொண்டுட்டு வர போகிறோம். இது வந்து மேனிட்டரி கட்டாயமாக வந்து எல்லாருமே எழுதி ஆகணும். இதில் எழுதி பாஸ் பண்ணிட்டு வச்சுட்ருக்கவங்கள தான் அதுக்கப்புறம் பேப்பர் 1 பேப்பர் 2 நாங்கள் செப்பரேட் பண்ணுவோம். இன்கேஸ் இது பேப்பர் 3 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது பேப்பர் 2 கூட எலிஜிபிலிட்டியை இவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வருடமோ அல்லது அதுக்கு அடுத்த வருடமோ இன்னும் 2-3 வருடங்களில் தான் இது நடைமுறைக்கு வரும். ஏன்னா அதுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா NCTE பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவலுக்காக கொடுப்பாங்க, பரிந்துரை செய்வாங்க, கவர்மெண்ட் வந்து அதை ஓகே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க ஓகே பண்ணுறதுக்கு கட்டாயமாக இந்த 2 வருஷம் ஆகும். ஸோ இதுக்கிடையில் இந்த வருஷம் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா எப்போது டெட் எக்ஸாம் வரப்போகுதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலை மந்தில் எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது 1 or 2 months தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா ஜூனில் வருது அல்லது ஜூலையில் கூட மாறலாம். ஓகேவா? இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்க கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.